Welcome to Smart and Easy Mathematics. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது chapter 6ல trigonometry. அதுல வந்து 6 exercise 6.4 பார்க்க போறோம். சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற bell பட்டனை அமுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி சம்ம வந்து skip பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம சம்முக்குள்ள போகலாம். Sixth sum, 3 villages A, B and C can see other across a valley. The horizontal distance between A and B is 8 km and the horizontal distance between B and C is 12 km. The angle of depression of B from A is 20 degree and the angle of elevation of C from B is 30 degree. Calculate vertical height between A and B, vertical height between B and C. Tan 20 ஓடதும் root 3 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா 3 villages A, B, C can see other across a valley. ஒரு வேலிக்கு across வந்து 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. இது வந்து A, இங்க ஒரு Bன்ற villager, Cன்ற villager 3 பேர் உட்காந்துருக்காங்க. The horizontal distance between A and B is 8 km. இவங்க இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இந்த horizontal distance இருக்குல்ல, இந்த horizontal இதோட பர்பர் ஸ்ட்ரெயிட் கீழே வந்து இதோட horizontal distance இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்கன்னா 8 கிலோமீட்டரில் இருக்காங்க. And the horizontal distance between B and C is 12 km. B and C, இந்த C-யோட அதே இங்கே வந்து ஹரிசான்டல் இங்கே இருக்கிறாங்களா, இது வந்து நம்ம இங்கே ஈன்னு போட்டிருக்கிறோம். ஹரிசான்டல் டிஸ்டன்ஸோட இங்கே இருக்குது. இந்த இது வந்து என்ன வருது 12 கிலோமீட்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஓகேவா? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பி ஃப்ரம் ஏ இஸ் 20 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலேருந்து ஏலேருந்து பியை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன ஆங்கிள்லன்னா 20 டிகிரின்ற ஆங்கிளில் வந்து மேலேருந்து கீழே பார்க்கலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால் வந்து இதுவும் வந்து 20 டிகிரி வந்துடுது. ஓகேவா? அடுத்தது அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் சி ஃப்ரம் பி இஸ், பியிலேருந்து சியை பார்க்குறாங்க. இது வந்து என்னென்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பியிலேருந்து சியை பார்க்குறது. பியிலேருந்து சியை பார்க்குறது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா 30 டிகிரி மேக் பண்ணுது. 30 டிகிரி மேக் பண்ணுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா வர்டிக்கல் ஹைட் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த வர்டிக்கல் ஹைட் இந்த இதுக்கு ஆப்போசிட் இங்கே தான் இருக்குது. அதனால் வந்து இதோட வர்டிக்கல் ஹைட் இந்த இது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த இது இங்கே வந்து பின்னு, அப்போ இதோட ஹைட் செகண்ட் வந்து வர்டிக்கல் ஹைட் பிட்வீன் பி அண்ட் சி. இதோட வர்டிக்கல் வந்து இங்கே இருக்குதா பி அண்ட் சி. இந்த இதை கண்டுபிடிக்கணும். H1 அண்ட் H2 தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். வாங்க நம்ம சம்முக்குள்ள போகலாம். Let A, B, C, B are the A, B, C are the 3 villages. 3 villages. The horizontal distance between A and B equal to 8 kilometer. அடுத்து horizontal distance between B and C எவ்வளவு 12 kilometer. அடுத்தது horizontal distance between B and C எவ்வளவு 12 கிலோமீட்டர். அடுத்தது angle of depression from A is எவ்வளோனா angle
20 degree. அடுத்தது angle of elevation from B to CS 30 degree. எவ்வளவு 30 degree. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்? vertical height between A and B. Vertical height between A and B கண்டுபிடிக்க போறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுக்கிறோம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABD இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கும்போது 20 tan 20 டிகிரி நம்ம எடுக்கிறோம். tan 20 எடுத்தா ஆப்போசிட் சைடு வந்து AD. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகுது. ஆப்போசிட் சைடு வந்து AD, அட்ஜசன்ட் சைடு வந்து BD 8 கிலோமீட்டர். இப்போ இதில் வந்து H வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அதுலேருந்து தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் வெர்டிக்கல் ஹைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வரும்? tan 20 tan 20 degree is equal to AD by என்ன வரும்? BD. That is equal to இது இங்கே போகும். AD is equal to tan 20 வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க 0.3640 into BDக்கு வந்து 8 வேல்யூ. ஓகேவா? that is equal to 2.9120. that is equal to AD height equal to H1 equal to approximately 2.91. vertical height between A and B. vertical height between A and B எவ்வளவு? 2.91. அதாவது என்னன்னா approximately வந்து 3 கிலோமீட்டர். approximately 3 கிலோமீட்டர். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னன்னா the vertical height between B and C. அப்போ என்ன வரும்? tan 30 degree equal to CE by BE. That implies CE is equal to tan 30 degree BE. அப்போ என்ன வரும்? CE equal to 1 by root 3. trigonometric ratiosல நம்மளுக்கு தெரியும் 1 by root 3 into BE வந்து 12. அப்போ என்ன பண்ணணும்? multiply and divide by its conjugate. 12 by root 3 into root 3 by root 3. multiply and divide by its conjugate. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன வரும்னா 12 root 3 by 3. 1 3 இது 4. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 root 3. that is equal to 4 into 1.732. that is equal to 6.93 kilometer. அப்போ distance the vertical height between B and C. the vertical height between B and C எவ்வளவு? 6.93 கிலோமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.